Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தானில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும் கோடில், அது எத்திக்கல் ஹேக்கிங்க்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ பைத்தானில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு. ஸோ இந்த ஈக்குவல் டு தான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 அசைன் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுப்போம். அப்போது அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் 10 வேல்யூ ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. பட் இதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸும் நம்மளால் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறது மூலயமா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஏற்கனவே எக்ஸில் 1 வேல்யூ இருந்தால் அந்த எக்ஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ கூட இது 1 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி. இதுவே எக்ஸு ஸ்டார் ஈக்குவல் டு 2 நம்ம கொடுத்தோம்னா, ஏற்கனவே அதில் 2 வேல்யூ இருந்ததுன்னா அந்த 2 இது 4 மாற்றி கொடுத்துரும். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவை 2 வந்து மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் அதே இடத்துக்கு அசைன் பண்ணிடும். ஸோ இது வந்து நம்ம ஹேக்கிங்கில் ஏதாச்சும் ஐட்ரேட் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பெரிய டேட்டா செட்ஸ்லாம் அப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் லூப்ஸ் அண்டு பெர்ஃபார்மிங் கால்குலேஷன்ஸ். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஃபண்டமெண்டல் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபண்டமெண்டலான திங் இன் பைத்தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்டு இதோட அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.